ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலாய் அமைவதாக. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் ஒரு நாளை காணும்படியாய் புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் கொடுத்த வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிப்போமா? எனக்கு அருமையானவர்களே, 1 குறிப்பேடின் புத்தகம் 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தை. அடியானின் வீடு உமக்கு முன்பதாக, உமது அடியானின் வீடு உமக்கு முன்பதாக என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். இன்றைக்கு என் வீட்டிலே ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்லை, என் குடியிருப்பிலே ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். தாவீது ஜெபித்தான் ஆண்டவருக்கு முன்னதாக, ஆண்டவரே, அடியானின் வீடு, அடியானின் வீடு, உம்முடைய அடியானின் வீடு உமக்கு முன்பதாகி நிலைத்து நிற்கும்படி என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தாவீது ராஜா, அவருக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தரனை உயர்த்தியிருக்கிறார். ஆகவே இந்த வீடு நீர் கொடுத்த வீடு, அடியானுக்கு நீர் கொடுத்த வீடு, அடியானின் குடும்பத்திற்கு நீர் கொடுத்த வீடு என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்னதாய் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த அந்த ஜபத்தை தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் பல வீடுகளுக்கு கடந்து போனதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உயிரோடு இந்த பூமியிலே அவதரித்து உங்களுக்காக, எனக்காக, நமக்காக சிலுவையிலே ஜீவன் கொடுப்பதற்கு முன்னதாக அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே பேதுரு வீட்டிற்கு கடந்து போனார். மாமியை சுகப்படுத்தினார். சகேயு வீட்டுக்கு கடந்து போனார். ஆம், அங்கு சகேயு வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அதே அன்பு ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் வீட்டை ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை மூடப் போகிறது. பேதுரு ஒரு வீட்டிற்கு கடந்து போனார், பரிசுத்த ஆவியார் நடத்தினார். எனக்கு அருமையானவர்களே, திருத்துதர் பணி 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கொர்நேலியு வீட்டுக்கு அவர் கடந்து போனார். அந்த வீட்டிலே ஆசீர்வாதம் வந்தது, அந்த வீட்டிற்கு சத்தியம் வந்தது, அந்த வீட்டிற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை வந்தது. அந்த குடியிருப்பில் இருந்த அனைவருமே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். உங்களுடைய வீடு, என்னுடைய வீடு எப்படி இருக்கிறது? நம்முடைய வீட்டிலே ஜெபம் இருக்கிறதா? ஆண்டவருக்கு முன்னதாக இருக்கிற என்று சொல்கிறோமே, ஆண்டவருக்கு முன்னதாக நின்று நாம் வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வத்தை ஆராதிக்கின்றோமா? குடும்பமாய் ஜெபிக்கின்றோமா? தனியாய் ஜெபிக்கின்றோமா? நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே செபிப்போம் என்று சொல்லுகின்றோமே. கர்த்தருக்கு முன்னதாக ஆண்டவர் கொடுத்த வீட்டிலே ஆண்டவருக்கென்று ஒரு அறை ஒதுக்கி, ஆண்டவருக்கென்று ஒரு சமூகத்தை ஒதுக்கி, ஆண்டவர் பாதத்தில் இருந்து நித்தமும் நான் ஜெபிக்கிறேனா? உங்களை கேட்டு பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, எத்தனை வெள்ளம், எத்தனை புயல், எத்தனை பூகம்பம், எத்தனை கொடூரமான இயற்கையின் சீற்றங்கள் வந்தபோதும் கர்த்தர் உங்களையும் என்னையும், உங்கள் வீட்டையும் என் வீட்டையும், நம்முடைய வீட்டாரை பாதுகாத்தாரே. அதற்காக நாம் நன்றி சொல்கிறோமா? எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மையும் நம் குடியிருப்பையும் ஆசீர்வதித்தாரே, அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்தாரே, அதற்கு நன்றி சொல்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வீடு அவருக்கு முன்பதாக நிலைக்கட்டும். அப்படி நிலைக்கும் என்று சொன்னால் சந்ததி சந்ததி சந்ததியாய் வாழும். எனக்கு அருமையானவர்களே, நான் ஒரு வீட்டிற்கு ஜெபிக்கும்படியாய் கடந்து போயிருந்தேன். சில மாதங்களுக்கு முன்னதாக அந்த தம்பி சொன்னான், இந்த வீடு எங்களுடைய தாத்தாவின் அப்பா வீடு, அதாவது நாங்கள் 4ஆம் தலைமுறையாக அந்த வீட்டில் இருக்கிறோம் பிரதர். ஒரு சின்ன இடமா ஓலை குடிசையாக இருந்தது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கு எங்களுடைய காலத்திலே நன்றாய் கட்டி இருக்கிறோம். அவங்க முன்னோர்கள் வைத்த, அவங்க தாத்தா வச்சிருந்த இடத்த அப்படியே வச்சிருக்கிறோம். மற்ற இடத்தெல்லாம் பாருங்கன்னு சொல்லி காட்டினார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கு முன்னதாக நம்முடைய வீடு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வாதம் பெறும். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவன் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பா. நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு முன்னதாக நிலைத்து நிற்க நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் தாவீதின் ஜெபத்தை போல ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி இருக்கிறதப்பா. தேவரீர் அடியானின் வீடு உமக்கு முன்பதாக நிலைத்து நிற்கும்படியா இதை கேட்டுக் கொடுக்க ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் வருவதாக. அந்த வீட்டிற்குள்ளாய் இருக்கிற சாபங்கள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், கவலை மாறட்டும், சரீரத்தின் வியாதிகள் மறைவதாக. பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்த குடும்பத்துக்குள்ளாய், குடியிருப்புகளாய் தகப்பனே கடந்து போய் தகப்பனை நிலைத்து நிற்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அற்புதம் செய்து மகிழப்படும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.